நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்களிடையே மோதல் நடந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் கீழ் அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. சுமார் இந்த மருத்துவமனை வளாகத்தில் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் சுமார் 650க்கும் மேற்பட்ட முதுநிலை மற்றும் இளநிலை மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் நேற்று அங்கு இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே இருப்பினராக மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலை அங்கு இருக்கக்கூடிய விடுதியின் காப்பாளராக இருக்கக்கூடிய டாக்டர் கண்ணன் பாபு என்பவர் தடுத்து நிறுத்தி சமரச பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்திருக்கிறார். இருப்பினும் அவர் சமரசம் செய்ய முயற்சி செய்த போதும் அந்த மோதல் நடந்திருக்கிறது. அதன் காரணமாக அவருடைய கார் முழுமையாக அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருக்கக்கூடிய ரேவதி பாலனுக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் மோதலில் ஈடுபட்டதாக 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நேரில் ஆஜராக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அனைவரையும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் முன்பு விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது.